அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது டிஆர்பி வலைதளத்தில் டெட் தேர்விற்கான ஆல் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை எவ்வாறு மிக எளிமையாக டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் trb.tn.gov.in அப்படின்னு வந்துட்டு வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இது போல உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட் லோட் ஆயிட்டு வந்திருக்கும். மொபைல்ல ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் சைன் இன் அப்படின்னு வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க டிஆர்பி வெப்சைட்ல டெட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது என்ன லாகின் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு வந்திருந்ததோ அந்த லாகின் ஐடியை தவறில்லாம டைப் பண்ணிக்கோங்க. அதே போல பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு சைன் இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க மறந்து இருந்தாலும் forget your password அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்துக்கோங்க. சைன் இன் கொடுத்ததும் இது போல உங்களுக்கு டேஷ்போர்டு ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும். அதுல பிரிண்ட் ஆல் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கான ஆல் டிக்கெட் இது போல வந்திருக்கும். அதே போல சென்டர் எந்த சென்டர் அப்படிங்கிற விவரமும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டு இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுப்பதாக இருந்தால் பிரிண்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இது போல வந்திருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் கூட பிரிண்டரை லிங்க் பண்ணியிருந்தா டைரக்டாவே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் as PDF அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததும் எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அந்த ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணிட்டு ஆல் டிக்கெட் நேமை என்ன ஃபைல் நேம்ல சேவ் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பேர்லயே ஆல் டிக்கெட் சேவ் பண்ணுவதற்கு என்னுடைய பேர் டைப் பண்ணிட்டு ஆல் டிக்கெட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்ததும் எனக்கு அந்த ஃபோல்டர்ல வந்து இப்ப டவுன்லோட் ஆயிட்டு வந்துருச்சு. இதனை நாம் மிக எளிமையாக பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நன்றி.